அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். இந்த பதிவை இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க நித்தம் மந்திரம்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாருமே மகாலட்சுமி மந்திரம் சொல்லிட்டு இருப்பாங்க, என்னென்னமோ மந்திரம் சொல்லுவாங்க. அதை விட ஒரு பெரிய வெற்றி வேண்டும் என்று சொன்னால் 5 விதமான விருட்சங்கள் இருக்கு. 5 விதமான விருட்சங்கள். இந்த 5 விதமான விருட்சங்களை எப்படி நாம் வழிபாடு செய்தால் நமக்கு பொருளாதார கஷ்டம் வராது அப்படிங்கிறதா இப்ப பேச போற டாபிக். இப்ப ஏன் பொருளாதார கஷ்டம் வருது? இதுக்கு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன் இப்ப எல்லாருமே என்ன சொன்னா வேலை இல்லை பணம் இல்லை, வேலை இல்லை பணம் இல்லை. பேங்க்ல என்ன சொன்னா இன்னமும் என்ன சொல்றான்னா நகை அடவுக்கு போய்கிட்டு தான் இருக்குது. பேங்க்ல ஒரு டார்கெட் வச்சிடறாங்க. என்ன டார்கெட்? இவ்வளவு நீங்க அடவுக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களும் என்ன சொன்னாங்கன்னா நகை, உங்களுடைய நகையை வீட்டுல இருக்க விடாம என்ன சொன்னான்னா லோனு கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. அப்ப இந்த பணத்தடை என்பதை இந்த பணத்தடை, பணத்தில் இருக்கிற பிரச்சனைகள் ஏன் வருகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் தெரிஞ்சாகணும். நீங்க பணத்தடை ஏன் வருது, பணத்தை ஏன் உங்களுக்கு பணம் ரொட்டேஷனா சுத்த மாட்டேக்கு அப்படிங்கிறது என்னைக்காவது சிந்தனை பண்ணியிருக்கீங்களா? நம்ம ஜோதிட ரீதியாக 2ஆம் இடம், 2ஆம் இடம், 2ஆம் இடம், 2ஆம் இடத்துக்குரியவர், 2ஆம் இடம், இதெல்லாம் சரிதான். அப்ப பணம் ஒரு மனிதனுக்கு ரொட்டேஷன் ஆகவில்லை என்று சொன்னால், பணம் ஒரு மனிதனுக்கு ரொட்டேஷன் ஆகவில்லை என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் என்ன சொன்னா, உலகத்திலே சொல்லாத ஒரு காரணம் இருக்கு. அத முன்னோர்கள் என்ன சொல்றாங்கன்னா எப்பயுமே முன்னோர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் மட்டும்தான் பண்ணுவாங்க. நீ வழிகாட்டியை விட்டு வழிகாட்டிட்டாங்களா வெற்றி கண்ணி நீ தான் பறிச்சுட்டு வரணும். பறிச்சுட்டு அவங்ககிட்ட காமிச்சேன்னா அதுல அவங்க சந்தோஷப்படுவாங்க. உனக்கு ஊட்டி விட்டு நீ சிரிக்கிறத பார்த்து அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க. தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுருவான், நீச்சல் அடிச்சு கரைக்குவான், அப்ப தூக்கி கொஞ்சுவான். அப்ப எல்லா மனிதருடைய வீட்லையும் என்ன சொன்னான்னா இந்த பணப்பற்றாக்குறை இருக்கிறது. இதற்கு காரணம், முக்கியமான காரணம் தண்ணீர். தண்ணீருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஆமா, தண்ணீர்னா தண்ணீருக்கும் பணத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. அப்ப உங்களுடைய தோஷங்களை நீங்க என்ன சொல்றேன்னா குளிச்சுத்தான், டெய்லி குளிச்சு நீங்க உங்களுடைய தோஷங்களை உங்கள் உடலில் இருக்கின்ற அந்த பாடியில் இருக்கிறத சமன்படுத்துறீங்க. அப்ப எந்த ஒரு மனிதனாவது தன்னுடைய கர்மாவை சரி பண்ணுவதற்கு 3 மாசத்துக்கு ஒருக்க கடல்ல போய் குளிக்கீங்களா? குளிக்கிறது இல்லை. ஏன் குளிக்கிறது? நம்ம கவலைப்பட்டுட்டு வீட்டுல உட்காந்துருக்கோம், கஷ்டப்பட்டுட்டு வீட்டுல உட்காந்துருக்கோம். காலைல பொடிநடையா என்ன சார் நடந்த நாள் என்ன சார் திருச்செந்தூர் கடலுக்கு போய் ஒரு முங்க போட்டு வந்துருவோம். நீங்க எங்கேயாச்சும் போயிருக்கீங்களா? கேட்டோம்னா அதுக்கு செலவழியுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்ப எப்பயுமே ஒரு குளிக்கிறதுல கூட ஒரு ரகசியம் இருக்கு. அதை கரெக்டா நீங்க செய்யணும், கரெக்டா செய்யணும். எந்த மனிதனுமே அதை செய்வது இல்லை. எந்த மனிதனுமே அதை முறையாக செய்வது கிடையாது. அப்ப 3 மாதத்திற்கு ஒரு முறை எந்த ஒரு மனிதன் கடலில் குளிக்கிறானோ அவனுக்கு பணத்திரத்தனம் வராது. இது யாரும் சொல்லவே இல்லை. என்ன காரணம்? நான் நினைச்ச நேரம் போய் குளிப்பேன், நான் நினைச்ச நேரம் போய் குளிப்பேன். நீ நினைச்ச நேரம் போய் குளிக்கலாம். கடல் என்ன சொல்ல, நம்முடைய பாட்டம் போட்டனாக இருந்தாலும் கடல் உங்களுக்கு பணியாது. எப்போ ஒரு மனிதன் என்ன சொன்னான்னா கடகத்தில் சந்திரன் இருக்கும் போதும், விருச்சிகத்தில் சந்திரன் இருக்கும் போதும், மீனத்தில் சந்திரன் இருக்கும் போதுதான் போய் குளிக்கணும். இது எல்லா நாளும் வரும் இல்லையா? மாசத்துல 3 தடவை வந்துரும்ல. அப்ப இந்த 3 தடவை வந்துடும்.
அப்ப நாம் மீனத்தில் சந்திரன் இருக்கும்போது கடலில் குளிக்கலாம், கடகத்தில் சந்திரன் இருக்கிற அந்த 2 நாள்ல குளிக்கலாம், விருச்சிகத்தில் சந்திரன் இருக்கின்ற அந்த 2 நாள்ல குளிக்கலாம். அப்ப இறைவனை காண போகும்போது உனக்கு பொருளாதார வலிமை வேண்டும் என்று சொன்னால் ஜலராசியில் சந்திரன் இருக்கும்போது போ, நீ வெற்றி பெற்று விடுவ. நான் தான் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை கிடைச்சிச்சு, நான் அப்பதான் போவேன், அப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அதெல்லாம் அது வேலை செய்யாது. அப்ப எப்ப சந்திரன் ஜலராசியில் இருக்கிறானோ அப்ப தெய்வத்தை வணங்கு. அப்பதான், ஏன்னா பணத்துக்கு அதிபதி ஜலம்தான், அதுல மாற்றம்லாம் கிடையாது. அப்ப அப்ப அந்த நாளில் என்ன செய்யணும்னா நம்மளை சுத்தப்படுத்தணும். நீங்க யார் வேணாலும் செய்யுங்க, மாசத்துல 2 3 வச்சுக்கிடுங்க. 9 நாள் என்ன சொன்னா சந்திரன் ஜலராசியில் இருக்கிறான். அந்த ஜலராசியில் இருக்கும் போது என்ன சொல்றான்னா, நீங்கள் கோயிலுக்கு போய் நல்லா ஸ்தானம் பண்ணி பழைய ட்ரெஸ்ஸை ஒன்ன விட்டுட்டு நீட்டா நீங்க குளிச்சுட்டு தெய்வத்தை கும்பிட்டுட்டு வாங்க, உங்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை வராது. இதை நீங்கள் செய்வதில்லை. இதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன். எனக்கெல்லாம் பணப்பற்றாக்குறையால் நான் திண்டாடிய காலங்கள் பயங்கரமா இருந்துச்சு. செயினை பேங்க்ல என்ன சொன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சமான பேங்க் பாண்டியன் கிராம் பேங்க் தான். அப்ப இருந்த பாண்டியன் கிராம் பேங்க். அங்க கொண்டு போய் சொன்னா அடகு வச்சு 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 திருப்பி திருப்பி அடகு வைக்க, திருப்பி அடகு வைக்க அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. இதை ஏன் ஓப்பனா சொல்றேன்னா, இன்னைக்கு நான் பேங்க் வாசலே மிதிக்கிறதே கிடையாது. எத்தனை வருஷமா ஜோதிடத்தை என்னைக்கு தொட்டனோ 2009க்கு பிறகு நான் பேங்க் வாசலே மிதிச்சது கிடையாது. நான் பேங்க் பணம் எடுக்க போறதும் கிடையாது, ஏடிஎம்ல பணம் எடுக்க போறதும் கிடையாது. ஏன்? வேலை பார்க்கறவங்க எடுத்து கொண்டாந்து கொடுத்துருவாங்க. இது எப்படி இந்த வெற்றி வந்தது அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை சொல்றேன். எப்பயுமே பூச நட்சத்திரத்தன்று என்ன வேலை கிடந்தாலும் என்ன சொல்லணும், ஜீவசமாதி வழிபாடு. அப்ப பூச நட்சத்திரத்துல அன்று ஜீவசமாதி வழிபாடு பண்ணும்போது அங்க சந்திரன் எப்ப இருப்பார், எங்க இருப்பார்? கடகத்துல இருப்பார். அப்ப அந்த 2009ல இருந்து இப்போ ஒரு 16 வருஷம் முடிஞ்சு 17 இந்த வருஷத்துல என்ன சொன்னா, சங்கிலியும் அடகு போகல, சரப்புலையும் அடகு போகல, ஒன்றும் கிடையாது, போகிறதெல்லாம் கிடையாது, கடன்லாம் கிடையாது. அப்ப அந்த வழிபாடு ஜல வழிபாடு. ஜல வழிபாடு, ஜலம். அன்றைய நாளில் என்ன சொல்றான்னா, இன்னைக்கு ஒரு மழை பெய்து விட்டது என்று சொன்னால் செடிகளும் அந்த மரங்களும் குதூகலமாக இருக்கும். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன சொல்றாங்கன்னா, எந்த நாளில் கோயிலுக்கு போகணும், பொருளாதாரத்திற்காக எந்த நாளில் கோயிலுக்கு போகணுங்கிறது நம்ம தெரியாமலே சீரழிஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்ப அதே ஜீவசமாதியில அந்த பூச நட்சத்திரத்துக்கு உண்டான விருச்சம் இருக்கு. அதுல போய் என்ன சொன்னா, அந்த சமாதியை சுற்றி வரும்போது அதில் டச் பண்ணோன்னு வைங்க, கர்மா இழுத்துக்கிடும், கர்மா இழுத்துடும். அப்ப எல்லா மனிதனுமே பொருளாதார பற்றாக்குறை நீங்க சந்திரன் ஜலராசியில் இருக்கும்போது நீங்க கோயிலுக்கு போகணும், கோயிலுக்கு கண்டிப்பா போகணும். போய் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொன்னா அந்த ஜலசக்தி உங்களுக்கு கிடைக்கும். அப்படி ஜலசக்தி கிடைக்க 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 என்ன சொல்றான்னா, உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி போகும். அப்ப எல்லா மனிதனுமே நீங்கள் ஜலம் என்று சரி, இதுக்கு போக முடியாதுக்கெல்லாம் வழி சொல்ல முடியாது. அப்படி இருந்த ஒரு சின்ன வழி சொல்றேன். வாரத்தில் ஒரு முறை திங்கட்கிழமை சந்திரனுடைய நாள், வெள்ளிக்கிழமை சுக்கிரனுடைய நாள். இந்த நாளில் என்ன சொன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய பொருளாதார மேன்மையும் பொருளாதார தட்டுப்பாடு வரக்கூடாது என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால், பொருளாதார தட்டுப்பாடு வரக்கூடாது என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னா, நல்லா கல்லுப்பு என்ன சொல்றாங்கன்னா நீட் பண்ணி மேலே போட்டுருங்க, தண்ணியில் பச்சை தண்ணியில் போட்டு நல்லா கலக்கி விட்டு நிதானமாக குளியுங்கள். சோப்பு முக்கியமே கிடையாது. மனிதன் சோப்பை முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. நல்லா நிதானமாக குளிச்சுட்டு கடைசியில் சோப்பு போட்டு குளிங்க. அப்படி குளித்தீர்கள் என்று சொன்ன வாரம் ஒரு முறை திங்கக்கிழமை பிடிச்சா திங்கக்கிழமை குடிங்க, வெள்ளிக்கிழமை பிடிச்சா வெள்ளிக்கிழமை குடிங்க. ஏன்னா இவங்க 2 பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஜலத்திற்கு அதிபதியானவர், வேற யாரும் கிடையாது.
ஏன்னா சந்திரன் வீட்டில் வந்து என்ன சொல்றான்னா வந்து சந்திரன் சுக்கிரனுடைய வீட்டில் சந்திரன் உச்சம். அதே சமயத்தில் சுக்கிரன் எங்க உச்சமாகிறார்? மேனத்துல போய் உச்சமாவார். அப்ப வாழ்க்கையில் வந்து மனிதன் வந்து பண தேவைகளை வந்து தீர்த்து கொள்வதற்கு வாரத்தில் ஒரு முறை திங்களோ அல்லது வெளியோ உப்பு போட்டு குளிங்க. அதுவும் பச்சை தண்ணியில குளிங்க. கொஞ்சம் வந்து என்ன சொன்னா கொஞ்சம் இலகுவான வெண்ணி தண்ணியிலையும் குளிக்கலாம். ஏன்னா இது ரெகுலரா செய்யணும். அப்படி ரெகுலரா செய்ய 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 பணப்பற்றாக்குறை வராது, உறுதியா வராது. அதே சமயத்துல கொஞ்சம் வசதி உள்ள பார்ட்டி என்ன செய்யுங்க, திருச்செந்தூர் கடலுக்கு போகலாம், ராமேஸ்வரம் கடலுக்கு போகலாம், கன்னியாகுமரி கடலுக்கு போகலாம். போய் வந்து என்ன சொன்னான்னா ஜலராசியில் சந்திரன் இருக்கும் போது கடலில் ஸ்நானம் பண்ணுங்கள். பண்ணிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை வந்து என்ன சொன்னா பழைய ட்ரெஸ் ஒரு ஜட்டியாச்சும், பெண்களாக இருந்தால் உள்ளாடைகளில் ஒன்றை விட்டுட்டு அந்த கர்மா போயிடும். போயிட்டு என்ன செய்யணும்னா அந்த கோவில்லையே இடுப்புல கட்டி இருக்கிற அண்ணா கயிறை அவுக்கணும். அண்ணா கயிறு கட் பண்ணணும். கட் பண்ணி என்ன செய்யணும், கடல்ல உள்ள போட்டுட்டு அங்கனையே புது அண்ணா கயிறு வாங்கணும். புது அண்ணா கயிறு வாங்கி எல்லாருடைய இடுப்புலையும், பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும், பெண்ணின் இடுப்பில் சிவப்பு கயிறு இருக்கணும். ஆணின் இடுப்பில் வந்து என்ன சொல்றான்னா வந்து கருப்பு கயிறு இருக்கணும். அப்ப இது இருந்து எப்பெல்லாம் கடலுக்கு போறோமோ அப்ப நம்மளுடைய அழுக்கு எங்க சேர்ந்திருக்கோம்? அண்ணா கயிறுல சேர்ந்திருக்கோம். ஏன்னா அண்ணா கயிறுல கண்டிப்பா சேர்ந்திருக்கும். அப்ப சேர்ந்திருந்து என்ன செய்யணும்னா நீங்க கரெக்டா வந்து என்ன சொன்னா அண்ணா கயிறு நல்லா அவுத்து தலையை சுத்தி வந்து தண்ணியில போட்டணும். போட்டுட்டு நீட்டா வந்து என்ன சொன்னா குளிச்சுட்டு அழகா வந்து என்ன சொன்னா திரும்ப இடுப்புல அண்ணா கயிறை கட்டிட்டு தான் வந்து என்ன அந்த இடத்துல வாங்கி அண்ணா கயிறை கட்டிட்டு உள்ள போங்க. போனீர்கள் என்று சொன்னால் உங்க வீட்டுல வந்து வறுமை பணத்தரித்திரம் வராது. இதான் உண்மையான சாஸ்திர விதி. இதுக்கு போயிட்டு நீங்க எங்க போனாலும் ஜலநாள் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு வந்து என்ன சொன்னா வந்து தண்ணீர் என்று சொல்லக்கூடியது ஒரு பொக்கிஷ மாதிரி. யாருக்கும் தெரியாது. என்ன சொல்றாங்கன்னா தண்ணீர் என்பது ஒரு பொக்கிஷ மாதிரி. அந்த தண்ணீரை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து ஜோதிட ரீதியாக சாஸ்திர ரீதியாக எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னா அளவோடு பயன்படுத்துகிறானோ அளவோடு பயன்படுத்தணும். அளவுக்கு மீறி வந்து என்ன சொல்றான்னா 50 ட்ரம்ல பிடிச்சு வச்சிருப்பான். ஏன்னா தண்ணி வந்துருச்சு, எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்மு அவன் வீட்டுல எல்லாம் பிடிச்சு வச்சிருக்கானோ அவன் வீட்டுல எல்லாம் தரத்துறாரு. ஏன்னா அவனை நம்ம போய் சொல்ல முடியாது. எங்க வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் 2-3 ட்ரம்ல பிடிச்சு வச்சிருப்பான், நான் தண்ணி வந்துருச்சுல்ல அப்படின்ட்டு. ஆனால் சாயந்தரம் வந்தேன் சனிக்கிழமை சாயந்தரம் வந்தேன் வட்டிக்காரன் வந்தேன் ஏக்கா கொடுங்கக்கா அப்படிம்பா. அறம்படாம வந்தேன் சனிக்கிழமை சம்பளம் வாங்கியிருப்பான்ல, இந்த வாரம் இவ்வளவு கொடுக்க, இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அடுத்த வாரத்துல கொடுத்துறேன் அப்படிம்பா. ஏன்னா அந்த தண்ணியை தேக்கி வைக்காது. தண்ணியை தேக்கி வைக்க கூடாது. அது பிளாஸ்டிக் ட்ரம்ல தேக்கி வைக்காது. வேண்டாம், வேண்டவே வேண்டாம். உன் வீட்டோட ஈசானிய மூலையில வந்து என்ன சொன்ன ஒரு தொட்டியை வந்து என்ன நிலத்தடி நீர் தொட்டி போடு. உன் வீட்டுல பணத்தரித்திரம் வராது. பணத்தரித்திரம் வராது. எந்த ஒரு மனிதனாவது என்ன சொன்ன வாரத்துல ஒரு நாள் இளநீ குடிக்கியா? எந்த ஒரு மனிதனும் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமைய திங்கக்கிழமைய இளநீ குடிச்சான்னு வச்சுக்கோ, அவனுக்கு பணத்தரித்திரம் வராது. வெள்ளிக்கிழமை அல்லது திங்கக்கிழமை இளநீ குடிக்கணும். இளநீ குடிச்சால் அவனுக்கு பணத்தரித்திரம் வராது. ஏன்னா அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட. எப்படி அது வந்து என்ன சொன்னான்னா அதுக்குள்ள வந்து அந்த தண்ணி போச்சு, அதுல வந்து என்ன சொன்னான்னா அதுல ஒரு ருசி இருக்கும். அப்ப எந்த ஒரு மனிதனும் வாரத்தில் 2 நாட்கள் திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இளநீ குடிங்க. பணத்தரித்திரம் வருதான்னு பார்ப்போம். வராது. அப்ப நமக்கு என்ன சொல்றான்னா பொழுதன்னைக்கு போய் டீயை குடிக்கிறது, அந்த எண்ணெயில கசன்னு போட்டுக்கிற எண்ணெயில போய் போட்டுருக்கிற வடையை போட்டு மொங்குறது. உங்களுடைய வறுமைக்கு காரணம் உங்களுடைய வாய். அந்த வாயில என்னத்துக்கு ஊத்தணும்? இயற்கையின் பொக்கிஷமாம் இளநீர். யார் ஒருவர் நீங்க கரெக்டா குடிச்சு பாருங்க. பணம் வரலைன்னா நான் அதற்கு உத்தரவாதம் சொல்றேன்.
உத்தரவாதம் சொல்லி எப்பயுமே ஒரு ஒரு மந்திரத்தை படித்தால் பணம் வரும். அப்படி படிச்சா வந்து என்ன சொல்றான்னா எல்லாரும் படிச்சு ஆமா அதற்கு தகுதின்னு உனக்கு ஒண்ணு வேணும் இல்ல, நீ வாங்குறதுக்கு வந்து தகுதி வேணும், உனக்கு கொடுக்கறதுக்கு தகுதி வேணும், நீ வாங்குறதுக்கு தகுதி வேணும். சும்மா குப்பையில வரவனுக்கு இப்போ வந்து இந்த மந்திரத்தை படித்தால் உனக்கு வந்து யோகம் வந்துடும் கொடுக்கறதுக்கெல்லாம் முடியாது. அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. அவன் சொல்லியிருக்கான், பாத்திரம் மறைஞ்சு பிச்சை அடியா, தர்மம் பண்ணலாம், தர்மம் கண்டவனுக்கெல்லாம் பண்ணக்கூடாது. ஒருத்தன் வந்து நேற்று சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன், ஒருத்தன் வந்து தண்ணியை போட்டு எனக்கும் கொடுங்க அப்படின்னா அவனை கொடுக்க முடியாதுண்ணா. என்ன அப்படின்னா செருப்பு வச்சு அடிச்சு போடுவேன் அப்படின்ட்டு. அவ்வளோதான், அதுக்கு மேலே என்கிட்டலாம் பேச முடியாது. செருப்பு வச்சு பிடிச்சோம் ஓடுறான் அப்படின்னு. என்ன செய்வான், திரும்ப அங்கிட்டு போய் உட்காந்து சாமி 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 ப்ளீஸ் சாமி எனக்கு ஒரு 10 ரூபா கொடுங்க. அதுக்கு பிறகு வந்து பாடுறான்னு கொடுத்து விட்டான். அதே மாதிரி இளநீர் குடித்தால் பணம் வரும், பணத்தடை நீங்கும். வாரத்தில் 2 முறை குடிங்க. சில பேர் சளி பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவீங்க. சளி பிடிக்கிறத பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. இளநீர் வந்து சளி பிடிக்காது. அப்போ இளநீர் கண்டிப்பாக குடிக்கணும். குடித்தால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லணும்னா உடலில் இருக்கின்ற அந்த ஹீட் வந்து 1/2 மணி நேரத்தில் சரியாகி உங்களுடைய அந்த பஞ்சபூத சக்திகள் வந்து அந்த சக்கரம் வந்து இயங்க ஆரம்பிச்சிடும். அதனால கடலில் குளிப்பது, இளநீர் குடிப்பது, அதுக்கடுத்து பேச வந்த டாபிக்கே இப்பதான் வருது. எந்த மரங்களுக்கு வந்து நாம் போய் வந்து தண்ணீர் ஊற்றினான், ஒரு 4 மரம் சொல்றேன். அரச மரம், அரச மரத்திற்கு அடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா வன்னி மரம், வில்வ மரம், அரச மரம், வன்னி மரம், வில்வ மரம், ஆலமரம், பவளமல்லி மரம். இந்த 5 மரங்களுக்கு உங்களுக்கு எது பிடிக்குதோ, எது பக்கத்தில் இருக்கு ரொம்ப இலகுவா கிடைக்கிறதுன்னு சொன்னா ஆலமரம் தேடணும், ஆனா கிடைக்கும். அரச மரம் ஈஸியா கிடைக்கும். ஏன்னா எல்லா இடத்துலயும் இருக்குது. அப்ப அந்த மரங்களுக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் எப்ப வந்து தண்ணீர் ஊற்றணும் அப்படின்னா திங்கள் அல்லது வெள்ளி அந்த அது வந்து ஜலத்துக்கு உண்டான நாட்கள் தான். அப்படி போய் வந்து என்ன சொல்ற ஒரு பாட்டில்ல வந்து என்ன சொல்றான்னா ஒரு பாட்டில்ல வந்து கூட 1 லிட்டர் தண்ணியில கொஞ்சம் மஞ்சப்பொடி கலந்து நல்லா குலுக்கிக்கிட்டு அந்த தண்ணீரை செம்பில் வச்சு தான் ஊற்றணும். நீங்க படக்குன்னு போய் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு பாட்டில் இருக்குதுன்னு அந்த பாட்டில் போய் கொபுக்குன்னு கவுத்தக்கூடாது. அங்கதான் தரத்திரம் பிடிச்சிடும். எப்போ வேணாலும் எது வேணாலும் செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரத்தில் வந்து வழி சொல்லப்படவில்லை. சாஸ்திரத்தில் ப்ராப்பராக செய்தால் நீ ஒரு பூ கொண்டு வந்து என்ன சொல்றான்னா சாமி மேல வை, அது 1000 பூவாக மாறும். ஒரு வில்வ இலையை வந்து சிவனுக்கு வை, அது 1 கோடி வில்வ இலையாக மாறும். இது சாஸ்திரம். அப்ப அந்த தண்ணீரை இடது கையில் அந்த செம்பை வச்சுட்டு இல்லைன்னா 2 கைட்டு இப்படி வந்து செம்பை பிடிச்சிட்டு அந்த மரத்திற்கு அடி மூட்டுல ஊத்தி இந்த 2 கை ஊத்திட்டு செம்பாங்கிட்டு வச்சுட்டு அந்த மரத்தோடைய வேருக்கு மேல அந்த மரத்தோடு சேர்த்து ஊத்தணும். இந்த 2 கையை வச்சு என்ன சொன்ன கை படாமல் இப்படி தொட்டு 3 தடவை கும்பிடணும். இதை ரெகுலராக யார் ஆலமரத்திற்கோ, அரச மரத்திற்கோ, அதற்கடுத்து வன்னி மரத்திற்கோ, வில்வ மரத்திற்கோ, பவளமல்லி மரத்திற்கோ நீங்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக என்ன நடக்கும், பொருளாதாரம் பற்றாக்குறை வராது. ஏன்னா இதெல்லாம் வந்து செஞ்சு பார்த்ததுனால நான் சொல்றேன். ஏன்னா நமக்கு தோட்டத்துல வந்து வன்னி மரம் இருக்குது, வில்வ மரம் இருக்குது, அரச மரம் இருக்குது. இந்த 3 மரம் நம்ம கண்ணு முன்னாலே இருக்குது. அப்ப முதல்ல போனவொடனே தோட்டத்துல போனவொடனே என்ன சொல்றான்னா வாளியில தண்ணி எடுத்து வச்சிருப்பாங்க, ஊத்துறதா நம்ம வேலை. காரணம் அது என்ன செய்யும்னா நம்மை வந்து என்ன சொன்னா அதுக்கு உண்டு ஒரு பவர் இருக்குது. மரங்களுக்கு பவர் இல்லைன்னு யாரும் நீங்க நினைக்காதீங்க. நல்லா திட்டிட்டு வருவேன். நான்லாம் ஒரு 4 நாளைக்கு தொழில் வரலைன்னா வந்து என்ன வன்னி மரத்தை பிடிச்சிட்டு வந்து என்ன சொன்னா நான் வந்து என்ன வாய்க்கு போறதோ அதெல்லாம் திட்டுவேன். சாயந்தரம் வந்து என்ன சொன்னா எவனாச்சும் ஓடியாந்து துட்டு கொடுத்துருவான். ஏன் வைகிறோம் என்று சொன்னால் உரிமை என்பது நமக்கு இருக்கிறது. எல்லாத்துக்குமே உரிமை இருக்குது. எனக்கு மட்டும் உரிமை கிடையாது, எல்லாத்துக்குமே உரிமை இருக்கிறது. எல்லா மனிதனுக்குமே உரிமை இருக்கிறது. ஏன்னா அது வந்து நம்மளுடைய கர்மாவை வாங்கி கொள்கிறது. ஏன்னா நீ வெளிவிடுகின்ற கார்பன் டை ஆக்சைடை அது வந்து என்ன சொன்னா இழுத்துக்கிட்டு உனக்கு பிராண வாயுவை கொடுக்குது. அதனால வந்து என்ன சொல்றான்னா உன் கஷ்டத்தை சொல்லு, முட்டு
3 முட்டு 4 முட்டு மரத்துல, அந்த மரத்துல முட்டி வந்து கொஞ்ச நேரம் வந்து கெட்டி பிடிச்ச ஆளு. உனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் இந்த மரங்கள் வந்து உங்களுடைய என்ன செய்யுது, இந்த மரங்கள் வந்து உங்களுடைய கர்மாவை போக்கக்கூடிய சக்தி. உலகத்திலே தோஷம் இல்லாத ஒரு பொருள் எது தெரியுமா? மரமே. இதெல்லாம் உண்மையான பரிசித்து பார்த்தாச்சு. அப்படி பரிசித்து பார்க்கும்போது இந்த 5 மரங்கள், அரச மரம், ஆலமரம், வன்னி மரம், வில்வ மரம், பவளமல்லி மரம், இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இதை கரெக்டா யாராவது ஒருத்தர் எந்த ஒரு மரமாச்சு பிடிச்சுக்கிடுங்க. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து என்ன சொன்னாங்க, உங்களுடைய ரகசிய காதலியாவே வச்சுக்கிடுங்களேன். யாருக்கும் தெரியாம 2 வீலர்ல போங்க, செம்பை ஒன்று எடுத்துட்டு போங்க, பாட்டில் நல்லா தண்ணியை கலக்கி வச்சுட்டு கொண்டு போங்க. போய் வந்து என்ன சொன்னாலும் கொஞ்ச நேரம் அங்கே நின்று ரிலாக்ஸேஷன் ஆகிட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டு கும்பிட்டுட்டு வாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய வந்து என்ன சொன்னா சீமை வேலையெல்லாம் கிடையாது. நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு ஒன்று வேண்டும் என்று சொன்னால் பொறுமையாக சாதியுங்கள். நாங்களாம் 27 வருஷத்துக்கு முன்னாடி ஜோதிடம் படித்தான். படிக்கும் போது 50 ரூபா தான் வந்துச்சு. எத்தனை பேர் ஏமாத்தான் செய்வான். அப்ப அந்த அனுபவங்கள் வர வர அறிவு வந்தது, ஆன்மீகம் சேர்ந்தது, சித்தர்களுடைய வழிபாடு பண்ணோம். இன்னைக்கு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய குடும்பத்தை வந்து ஒரு அந்தஸ்தான நிலைமைக்கு வைத்திருப்பதற்கு காரணம் இந்த ஜோதிடமே. அதனால நான் சொன்ன விஷயங்கள் பெருமை என்பதை யாரும் நினைக்காதீங்க. பெருமையா பேசி வந்து என்ன சொன்னா, இது உலகத்துல வந்து பெருசா மாலை வந்து விழுந்தாலும் கூட வேண்டாம். அதனால கோயிலுக்கு போனா மாலையே வாங்க மாட்டேன். அந்த மாலைக்காக அடிவிடி விடும். ஏன் கொடுத்ததுக்கு திருப்பி வாங்குற? அந்த ஆளுக்கு தான் உன் கழுத்துல மாலை போடுறன்னு வந்து சொல்லி கொடுத்தாச்சு. நீ போய் திரும்ப வந்து எவனாச்சு போட்ட மாலையை வாங்கி அது காத்துக்கிட்டு நிற்பான். இதுக்கு அந்த மாலையை வாங்குற? உனக்கு கொடுக்கறதுக்கு நீ கொடுத்தாச்சு என்று சொன்னால் திரும்ப மாலையை வாங்காத. இதை பெருமையா வந்து இப்படி கையில இடுக்கிட்டு வருவான். அப்பயே நினைச்சிடுவோம் உனக்கு தரத்தரம் பிடிச்சிருச்சு அப்படின்னு. இப்ப நான் ஒரு மாலை கொடுத்துருப்பேன், இன்னொருத்த ஒரு மாலை கொடுத்துருப்பான். இவங்களுக்கு இந்த பூசாரிகளுக்கு என்ன தெரியுமா, அதை வச்சு அவன் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கலாம். அது ரைட்டு தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவனுக்கு தெரியும் இந்த மாலையை எங்க கொண்டு போடணும்னு தெரியும். இந்த மாலைய அழகான தண்ணியில கொண்டு தான் போடணும். சட்டம் இதுதான். அவனுக்கு செமக்கிறதுக்கு வலிப்பு பாப்பான். எவன்டா வாரம் ஒரு 100 ரூபா கொடுக்கறதுக்கு, எவன்டா ஒருத்தன் 50 ரூபா கொடுக்கறதுக்கு வாரான் அப்படின்னு சொல்லி டக்குன்னு தூக்கி வந்து கொடுத்துருவான். காரணம், அவன் அதை வந்து கமர்ஷியல் ஆக்கி விட்டான். நீங்கள் அது புரியாம எனக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னா என்ன செய்வாங்க, சாமிக்கே போட்டுருங்க. பேருக்கு அர்ச்சனை பண்ணணுமாங்கப்பா, சாமிக்கே அர்ச்சனை பண்ண. அவர் நல்லா இருந்தா நம்ம நல்லா இருந்துட்டு போகணும். இப்படியெல்லாம் சில டெக்னிக்கல் வியூகம் இருக்கிறது. இதெல்லாம் நீங்க நடைமுறைப்படுத்துங்க. பணப்பற்றாக்குறை வராது. பணப்பற்றாக்குறைக்கு குளியல். தண்ணீரை அதிகமாக வீட்டில் சேமிக்காதே. தண்ணீர் அதிகமாக வீட்டுல சேமிக்காத. நீ சேமிச்சு வச்சேன்னா உனக்கு வறுமை வரும். உண்மையா வறுமை வரும் இல்லையா? அப்ப தண்ணீரை அதிகமாக சேமிக்காதே. சேமித்தா அதை இத்தனை நாளைக்கு தேவையான தண்ணி வச்சுக்கலாம். ஆனால் அந்த ட்ரம்மில் புழு விழுந்த பிறகு இதை வந்து தூக்கி வேஸ்டா கொட்டுவேன். அப்பங்கும்போது அங்கேயும் கர்மா பிடிக்கும். அப்ப தண்ணீர் வந்து 10 நாளைக்கு ஒருக்க விடுறான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அது வரைக்கும் தேவை இருக்கு இல்லையா? நாங்கள் என்ன செய்ய அப்படிங்கிற உங்க கேள்வியெல்லாம் புரியுது. என்னை பொறுத்தளவில் ட்ரம்மில் தண்ணி சேர்த்து வைக்கிறவனுடைய வீடில் விசேஷம் இருக்காது. கீழ்நிலை தொட்டியில் தண்ணீர் சேமிச்சு வச்சிரு, ஒன்றும் செய்யதில்லை. எங்கள் வீட்டிலலாம் கீழ்நிலை தொட்டியில் தான் தண்ணி இருக்குது. அப்படியே வந்து என்ன சொன்னாங்கன்னா, தண்ணி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா ஒரு இது வந்து ஒரு டிராக்டரில் கொண்டு வச்சோம்னா ஊற்றிட்டு போகிறான், 400 ரூபா கேட்பான். இதில் என்ன ஒரு பெரிய விஷயமா? இப்படி நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா, இலகுவான மனதோடு இருக்க கற்றுக்கொண்டால் நீங்கள் வெற்றி பெறலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிசித்து பாருங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன். வணக்கம்.